நன்றி கெட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த விஜய் அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசுகிறத பார்க்க முடியுது. என்னடா விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று மதுரை மாநாட்டில் விஜய் பேசின விஷயங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, நமக்கு சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி ரொம்ப பிடிச்சதுன்னா எப்போவுமே அது எம்ஜிஆர் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. சினிமாவில் ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய தம்பி அப்படின்னு சொல்லி அறிமுகமாகி, அதிலிருந்து கொஞ்சம் வளரும்போது சூப்பர் ஸ்டார் பெயரை சொல்லி, நான் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன்னு ஒவ்வொரு படத்துலையும் சொல்லியே அதிலிருந்து பிரம்மாண்டமாக வளர்ந்த பிறகு இப்போ எம்ஜிஆர் ரசிகராக மாறிட்டாராம். சினிமாவில் எனக்கு பிடிச்சது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் 1000 இடங்களில், அதாவது மேடைகள்லையும் சரி வெளியிடங்கள்லையும் சரி, ஏன் சினிமாவிலையுமே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு விஜய். ஆனால் இந்த மேடையில் நமக்கு சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி ரொம்ப பிடிச்சதுன்னா அது எம்ஜிஆர் தான் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது இத்தனை நாள் சொன்னது பொய்யா அல்லது இப்போ சொன்னது பொய்யா? எது பொய்? ஏன்னா இத்தனை நாளாக சூப்பர் ஸ்டாரை பிடிக்குதுன்னு இப்போ எம்ஜிஆரை பிடிக்குது அப்படிங்கிறாரு. அப்போது ஏதோ ஒன்று அதில் பொய்யா தானே இருக்கும். ஒன்றா இத்தனை நாள் அவர் பொய் சொல்லியிருக்கணும், அல்லது இப்போ இந்த மேடையில் அவர் பொய் சொல்லணும். சரி, அவருக்கு யாரையோ பிடிச்சிட்டு போகுது, அதெல்லாம் நமக்கு மேட்ரே கிடையாது. சூப்பர் ஸ்டாரை ஒரு ஏணியாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏணியை தள்ளி விடுற மாதிரி தான் இப்போது விஜய் நடந்துகிட்ருக்காரு. சமீப காலமாக நிறைய விஷயங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையுமே விஜய்க்கு 2026 தேர்தல் ரொம்ப நல்லாவே புரிய வைக்கும்.